Hello students, நம்ம இந்த வீடியோல 12th physics ஆன பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பசங்களா பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம பசங்க இந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்கிற எல்லா क्वेश्चंस கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சிங்கப்பா. அடிச்சு சொல்றேன், இந்த क्वेश्चन பேப்பர்ல இருந்தும் பல கேள்விகள் உங்க பொது தேர்வில் நிச்சயமாக கேட்கப்படும் பசங்களா. சோ அதனால கண்டிப்பா இதுல இருக்கிற 2 மார்க்ஸ் ஆகட்டும் 3 மார்க்ஸ் ஆகட்டும் 5 மார்க்ஸ் ஆகட்டும் நல்லா பார்த்து வச்சிங்க. இந்த क्वेश्चन பேப்பர் நம்ம பசங்க மாடல் பேப்பர் நினைச்சிட்டு எல்லாத்தையும் பார்த்து வச்சிங்கப்பா. அதோட இல்லாம நம்ம பசங்க இந்த வீடியோ பார்ப்பது மூலமாக உறுதியா சொல்லிட்டப்பா, கண்டிப்பா உங்களுக்கு 1 மார்க்ல எப்படி ஃபுல் மார்க் எடுக்கலாம், 1 மார்க் எப்படி அட்டெண்ட் பண்ணணும், முக்கியமா எங்க இருந்து கேட்பாங்க அப்படின்ற வரைக்கும், அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ்ல நீங்க எப்படி இருந்தா ஃபுல் மார்க் எடுக்கலாம், 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சொல்லிட்டு நம்ம பசங்களுக்கு என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே புட்டு வைக்க போறோம் பசங்களா. ஸோ அதனால வீடியோ வந்து ஃபுல்லா பாத்துங்க. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் A to Z எல்லாமே டக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஆல்னு செட் பண்ணுறீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாம இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. அங்க நம்ம பசங்களுக்கான நோட்ஸ் கைட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்றேன். சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்டர்ப்பா. ஸோ நம்ம பசங்க மார்க் தரமா ஸ்கோர் பண்ணணும், டோட்டல் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1 மார்க் பிடிங்கப்பா. 1 மார்க் நம்ம பசங்களுக்கு மோஸ்டா 15 1 மார்க். அந்த 15 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்ல தான் கேட்பாங்க. அதுல 13ல இருந்து 12 1 மார்க் உங்க புக் பேக்ல இருந்து அப்படியே கேட்டுருவாங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதை மட்டும் இப்போ மாற்றி தராங்க, ஷிஃப்ட் பண்ணி தராங்க தவிர்த்து மற்றபடி எல்லாமே அப்படியே இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்த விஷயம், நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது 1 மார்க் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியுது, எல்லாமே தெரியுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நம்ம பசங்க 1 மார்க்கை ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஷீட்ல ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அப்படி எனக்கு 1 மார்க் டவுட்டா இருக்கு, நிறைய தப்பு வரும் போல அப்படின்னா தயவு செஞ்சு 1 மார்க் தூக்கி கடைசி எழுதுங்கப்பா, ஃபர்ஸ்ட்ல எழுதி வைக்காதீங்க. அப்படி எழுதி வச்சீங்கன்னா எல்லாமே தப்பா வாங்கினீங்கன்னா 1 மார்க் உங்க பேப்பர் மேல இருக்கிற இம்ப்ரெஷன் போய்விடும். இதன் காரணமாக உங்க 2 மார்க் நீங்க நல்லாவே எழுதினாலும் சரி, 3 மார்க் நல்லாவே எழுதினாலும் சரி, உங்களுக்கு மதிப்பெண் குறைத்து போடுவதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது. ஸோ அதனால தான் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் 1 மார்க் நல்லா தெரிஞ்சா ஃபர்ஸ்ட்ல எழுதுங்க. அப்படி தெரியாத பட்சத்தில் எந்த பார்ட் உங்களுக்கு அதிகமாக நல்லா தெரியாது, அதாவது எனக்கு பார்ட் 2 நல்லா தெரியுது, பார்ட் 3 நல்லா தெரியுது அப்படின்னா அந்த பார்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படி நல்லா எழுதிட்டு அதுக்கு அடுத்து நீங்க போகும்போது உங்களுக்கு ஓகே பையன் நல்லா எழுதிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் அதாவது குட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ண உங்க பேப்பர் மேல. அதுக்கு தான் சொல்றேன்ப்பா. அதுக்கு அடுத்து நம்ம பசங்களுக்கு முக்கியமான மேட்டர் என்னன்னா, 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் புக் பேக்ல ஃபுல்லா கவர் பண்ணாலே போதும். அடிச்சு 15க்கு 12 13 மார்க் அழகா ஸ்கோர் பண்ணிடலாம். ரிமைனிங் 2 மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கேட்பாங்க. புரியுங்களா? ஸோ அதுக்கு அடிஷனல் 1 மார்க்ஸ் பார்க்கணும். ஸோ அந்த அடிஷனல் 1 மார்க்ஸ் நம்ம பசங்க ஒரு சில நோட்ஸ் போகிறோம் பார்த்துங்க. இதுக்கு அடுத்து நம்ம பசங்க பார்க்கும்போது பார்ட் 2. ஸோ பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கேட்பாங்க. 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 24 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா கேட்பாங்க, அதாவது கட்டாய வினாவா கேட்பாங்க. ஸோ அது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸா தான் கேட்பாங்க. சரிங்களா? அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அந்த சம்ஸ் இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பசங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்க. அங்கே நான் பசங்களுக்கான ஒரு PDF போடுறேன். ஸோ அந்த PDF இருக்கிற சம்ஸ் நம்ம பசங்க போட்டு பார்த்தாலே போதும், இந்த கொஸ்டின் நம்பர் 24 கம்பல்சரி கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சொல்லிட்டு நான் பசங்க போட்டிருக்கேன் பசங்களா. ஸோ அந்த கொஸ்டின் நம்ம பசங்க படிச்சாலே போதும், இந்த 2 மார்க்ஸ் வந்து பக்கவா அட்டென்ட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் தெரிஞ்ச வரைக்கும் 80-90% ஆஃப் 2 மார்க்ஸ் நம்ம பசங்க 100% அட்டென்ட் பண்ணி விடலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு 2 மார்க் எப்படி எழுதினா ஃபுல் மார்க் போடுவாங்க, எந்த மாதிரி பர்சன்ட் பண்ணணும் கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை பசங்களா. 2 மார்க் எழுதும் போது நம்ம பசங்க ஒரு சப்ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. சரிங்களா? சப்ஹெட்டிங் போட்டு எழுதும் போது ஒவ்வொரு ஆன்சரும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு சப்ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பேரா மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா 2-3 லைன் எழுதுங்க. இல்ல ப்ரோ நான் வந்து பாயிண்ட் பேசிஸ்ல எழுதுறேன் அப்படின்னா 2 பாயிண்டேஜ் எழுதுங்க மினிமம். அப்படி எழுதுனா 2-3 பாயிண்டேஜ் எழுதுனாதான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மதிப்பெண் குறைத்து தான் போடப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு இந்த கம்பல்சரி கொஸ்டின் இல்லை ப்ரோ, எனக்கு கம்பல்சரி கொஸ்டின் தெரியல, ஆனா எனக்கு பிளாங்கா விட மனசு வரல, ஸோ அப்போ நான் என்ன பண்ணட்டும், இன்னொரு கேள்வி கேட்பீங்க, கண்டிப்பா கேட்பீங்க, எல்லாருக்கும் இருக்கும். ஸோ இது நல்ல கேள்வி. இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின்ல என்ன இருக்கோ கிவன் டேட்டான்னு சொல்லிட்டு சம்ஸ் கேட்கறான்னு கிவன் டேட்டான்னு சொல்லி போட்டு ஏதாச்சும் ஒன்று ஸ்டெப்ஸ் மாதிரி ஒன்று போட்டு விட்டு வரீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லக் அடிக்கலாம். ஒன்று நீங்க வந்து ஃபெயில் ஆகிற சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு மார்க் போட்டால் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற பட்சத்தில் அந்த கம்பல்சரி உங்களுக்கு மார்க் போட்டு பாஸ் பண்ணுவாங்க. உண்மையான கேட்டீங்க உண்மையாக பண்ணுவார்கள். ஸோ ஏன் சொல்றேன்னா, நமது அன்பில் மகேஷ் அவர்கள், நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார். எப்போ போன வருஷமே சொல்லியிருந்தார், அதாவது நம்ம பசங்க ஏதாச்சும் அந்த கொஸ்டின் அட்டன் பண்றாங்க, அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக எழுதிருக்காங்க அப்படின்னாலே போதும், டீச்சர்ஸை நாங்கள் மதிப்பெண் தர சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் போன வருஷமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த தடவை உங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பெண் வழங்கப்படும்பா. ஸோ கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக நீங்க ஏதாவது சம்மந்தமாக ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கவலையப்படாதீங்க. டாப்பர்ஸாக இருந்தால் அப்படியே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க, அது வேற விஷயம். நீங்க ஸ்லோனஸாக இருக்கீங்க, மதிப்பெண் போட்டால் பாஸ் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இப்படி மதிப்பெண் கிடைக்கும். சரிங்களா?
அதுக்கடுத்து நான் பசங்க 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை பாயிண்ட் எழுதுனா போதும் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. சரியா சொல்ற மாதிரி 3 மார்க்ஸ் சேம் ஃபார்மட் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சப்மிட்டிங் போட்டுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் பேஸ் எழுதிங்க, ஒரு 4 5 பாயிண்ட் எழுதிங்க போதும். இல்லை பேரா பேஸ் எழுதிங்கன்னா ஒரு ஹாஃப் பேஜ் எழுதினாலே போதும், உங்களுக்கு 3 மார்க்ஸ் ஆனது வழங்கப்படும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துல. இதுக்கு அடுத்து பார்ட் 4 ஸோ பார்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் நான் பசங்களுக்கு. ஸோ இந்த 5 மார்க்ல பார்த்தீங்கன்னா பாதி பேர் நான் பசங்க அடி வாங்குவீங்க. ஏன் சொல்றேன்னா 2 மார்க்ஸ் எழுதிட்டு 3 மார்க்ஸ் எழுதிட்டு வந்து பார்க்கும்போது கடைசியாக நம்ம பசங்க டைம் பத்தாது. ஏன்னா 2 மார்க்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரே கொஸ்டினை நீங்கள் நல்லா மாங்கன்னு எழுதுவீங்க. அதே மாதிரி 3 மார்க்ஸ் நல்லா படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மாங்கன்னு எழுதுனா உங்களுக்கு 5 மார்க்ஸ் எங்கே டைம் பத்தும். பாதி பேர் என்ன சொல்றீங்கன்னா 4 5 மார்க்ஸ் எழுதிட்டு ப்ரோ, அந்த ஒரு 5 மார்க்ஸ்க்கு டைம் பத்தல எனக்கு. ஸோ அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பசங்களா. அதாவது அந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ தேவையோ அந்த லைன்ஸ் மட்டும் எழுதுங்கன்ற 2 3 லைன் எழுதினாலே போதும். 2 மார்க்ஸ் போயிட்டு 6 லைன் 7 லைன் எழுதும் ஒரு சில பேரெல்லாம். எதுக்கு அவ்வளோ எழுதணும்? அவ்வளோ படிச்சு தானே எழுதணும். அப்படியே இல்லை, அந்த 2 மார்க்ஸ்க்கு எத்தனை லைன் எழுதுனா போதுமோ, எவ்வளோ ஆன்சர் தரணுமோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பாக முடிச்சாலே போதும் பசங்களா, உங்களுக்கு 2 மார்க்ஸ் போட்டுருவாங்க. நீங்கள் என்னதான் 2 மார்க் கொஸ்டினே பக்கம் எழுத 4 மார்க் போட மாட்டாங்க, அதே 2 மார்க் தான் போட போகிறாங்க. ஸோ அதனால எவ்வளோ தேவையோ அவ்வளோ எழுதிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். அதுவும் தெரியல தெளிவாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பசங்க 5 out of 5 மார்க்கில் இந்த 5 மார்க்கு பக்காவாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ போட்டுருக்கோம், போய் பார்க்கலாம் பார்த்துருங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பசங்க மேக்ஸிமம் படித்தாலே போதும்ப்பா. அடிச்சு சொல்கிறேன், ஃபிசிக்ஸில் கேட்குற 5 மார்க்ஸை பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். நம்ம கொடுக்குற கொஸ்டினை படித்தாலே போதும், 5 மார்க்ஸை பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கேன், அதையும் படிங்க. கம்பல்சரி எல்லாமே அட்டன் பண்ணிடலாம் பசங்களா. அதுக்கப்புறம் நம்ம பசங்க லாஸ்ட் முக்கியமான மேட்ருப்பா. ஸோ 5 மார்க்ஸ் எழுதும் போது என்ன பசங்க எவ்வளோ எழுதுனா போதும் ப்ரோ, நான் வந்து ஒரு பக்கம் தான் ப்ரோ எழுதுவேன், நான் தியரி பாட்டு இருக்கு அப்படின்னா என்ன ப்ரோ பண்ணுறது? இப்போ இதே சம்ஸ் மாதிரி உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது சம்ஸுக்கு வந்து நம்ம இத்தனை பேஜ் கணக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/2 பேஜில் முடிச்சாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. ஏன்னா அது ஆன்சர் பேஸ்ட் இருக்கு. இப்போ நீங்கள் தியரி பேஸ்ட் வந்து எழுத போறீங்க 5 மார்க்ஸில் அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு 1.5 பக்கமாக எழுதுங்கப்பா. ஒரு பக்கம் மட்டும் எழுதி விட்டுறாதீங்க, உங்களுக்கு மார்க் போட மாட்டாங்க. மினிமம் ஒரு 1.5 பக்கமாக எழுதினால் மட்டும்தான் உங்களுக்கு 5 மார்க்ஸ்க்கு ஒரு 4.5 5 மார்க்ஸ் அழகாக போடுவாங்க. ஹாஃப் மார்க் கட் ஆஃப் மார்க் சொல்லி போடுவாங்க. நீங்கள் பிரசன்டேஷன் பக்காவாக கொடுத்து பேப்பரில் ஒரு சின்ன அடித்தல் திருத்தல் எதுவும் இல்லாமல் ஆன்சர் அப்படியே பக்காவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கம்பல்சரி போடுவாங்க பசங்களா. உறுதியாக தான் சொல்கிறேன், 5 மார்க்ஸ் வாங்கலாம். ஸோ அப்படி தான் 5 மார்க்ஸில் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் வாங்க முடியும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் எல்லாமே பிரசன்டேஷன் எல்லாமே பக்காவாக கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நீங்கள் அடித்தல் திருத்தல் எழுதுறீங்க, ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக தான் மார்க் குறைப்பாங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஃபஸ்ட்டாக இருந்தாலும் அந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஏற்புள்ளதாக இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்ற பட்சத்தில் மதிப்பெண் தாருங்கள். ஹேண்ட் ரைட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் குறைங்க அப்படின்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட் சேர்ந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம டீச்சர்ஸ்க்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் மதிப்பெண் அதிகமாக வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் தெளிவாக சொல்லிடுறேன் பசங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் கொஞ்சம் பக்காவாக கொடுங்க, ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ஒழுங்காக எழுதுங்க. அவங்க சொல்லணும் ப்ரெசன்டேஷன் வைஸ் லுக் வைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி நான் பசங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு பக்கத்துக்கு பில் பட்டன் ஆன்ல செட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கொண்டு வந்து சேரும். மறக்காம கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தவிர தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க.